தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சி மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் ஆசீர்வாதமாய் நமக்கு பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. நோவாவை ஆண்டவர் எப்படி விடுவித்தாரோ அதே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீக்கி நம்ம விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். காரணம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதம் விடுதலையின் மாதமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தி கர்த்தரை நோக்கி இந்த மாதத்து முழுவதும் நம்மளை காத்து வழிநடத்தின ஆண்டவரை நோக்கி நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை காண்கிறவர் தூதரை அனுப்பிடுவார். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் அவர் தூதரை கொண்டு நம்மளை மீட்டெடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். நம்மை காண்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அழியாமல் காத்திடுவார். நம்மை காண்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அழியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரபத்தி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம்பத்தி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எந்த முன்னே சொல்கையா, வெற்றி பவனி சொல்கையா, எந்த முன்னே சொல்கியா, வெற்றி பவனி சொல்கியா, குருவோலை கையில் எடுத்து, சகுரோலை கையில் எடுத்து, நானோ சொன்ன பாடிடுவேன், நானோ சொன்ன பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமா ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தின் வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, நீதிமான்களுக்கோ அநேக துன்பங்கள் உண்டு, கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று எங்களை விடுவித்தீர் ஆண்டவரே. இயற்கை சூழ்நிலைகள் எல்லாவற்றும் ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் எப்படி நீ நோவாவை விடுவித்தீரோ அதே போல எங்களையும் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது நீர் எங்களை விடுவித்தீர் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர், உங்களுடைய தேவைகளை சந்தித்தீர், எல்லாவற்றும் எல்லாமாயிருந்து எங்களை வழிநடத்தினீர். பெரியவர் பெரிய காரியங்களை செய்தீர், உண்மையே சார்ந்து வாழ்க்கிறவர் பாராட்டும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்ய ஜெபக்கேளும் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் போதகர் DS ராபர்ட் ஜேஸ் அவர்கள் செய்தியை பகிர்ந்து கொள்வார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்புருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களுடைய சத்தியத்தின் திருவார்த்தை ஆவலோடு கூட கேட்கும்படியாய் காணப்படுகின்ற அன்பின் மக்களோடு கூட இயேசு பேசுவார். அநேகர் சத்தியத்தின் திருவார்த்தை கேட்டு என்னோடு கூட தொலைபேசி வாயிலாய் தொடர்பு கொள்கின்றீர்கள். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மென்மேலும் கர்த்தர் உங்களுடைய காரியங்களை அறிந்தவர், உங்களுடைய எண்ணங்களை அறிந்தவர். அவர் ஒரு மாத்திரம் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவிடத்திலே கேட்கும் பொழுது, இயேசுவை நம்பும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். அவரிடத்திலே நாம் கேட்போம், அவர் எல்லாவற்றையும் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். உலகத்தின் இரட்சகராகிய இயேசு ஒருவரே. வாசிங்கள் 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை மறுதலித்திருக்கலாம், நம்மை மறந்திருக்கலாம், யார் எனக்கு உதவி செய்வார் என்றதான சூழ்நிலை, வேதனையோடு கூட சில காரியங்களுக்காய் கண்ணீர் மல்க தொலைக்காட்சிக்கு முன்பாய் அமர்ந்து கொண்டிருக்கிற அன்பு மக்களே, ஆண்டவர் நிச்சயமாய் பேசுவார். ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், அந்த பாத்திரத்திற்கு இடையராய் காணப்படுகிற எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் ஒரு காலம் மறக்கவே மாட்டார். அவருக்கு தெரியும் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் ஒருவர் மாத்திரம் அறிந்தவராயிருக்கிறார். உலகத்தின் மக்களிடத்திலே பல காரியங்களை நாம் விளம்பினோம், பேசினோம், கெஞ்சினோம், கதறினோம். ஆனால் என் இயேசு நமக்காய் செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயமாய் செய்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு உனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். இதற்கு ஆதாரமாய் நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி. அன்பு தேவஜனமே, ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் சவுல் என்றதான ஒரு மனிதனை ஆண்டவர் பவுலாய் மாற்றிவிட்டார். அநேக நன்மைகள் செய்யும்படியாய்
பல இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாய் பிரசங்கிக்கும்படியாய் அங்கு அநேக நன்மைகளை பார்க்கிறார்கள். இதை பார்க்கிற மக்கள் அவரை துன்புறுத்தும்படியாய் காணப்படுகின்ற சூழ்நிலை தான். இன்றைக்கு ஒருவேளை நன்மை செய்கிறதான நமக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலை வரும் பொழுது எனக்கு யார் உதவி செய்வார்? இவருடைய வஸ்திரங்களை கிழிக்கப்படுகிறது, இவருடைய வஸ்திரங்கள் கிழிக்கப்படுகிறது, இவர்களை அடிக்கிறார்கள். ஆண்டவரும் கூட அடிக்கின்றவர்களுக்கு தாழ்மையாய் தன்னுடைய முதுகை ஒப்பு கொடுத்ததான தேவன் அல்லவா? உமிழ்கின்றவர்களுக்கு முகத்தை ஒப்பு கொடுத்த தேவன் அல்லவா? இன்றைக்கு அவருடைய நற்பணியிலே அவரை பின்பற்றுகின்ற நமக்கு ஒருவேளை சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கூட எனக்கு உதவி செய்வார் யார்? இவர்களை அடித்து இவர்களை துன்புறுத்துகிறார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். நன்மை செய்கிறவர்களுக்கு காரியங்கள் தீமையாய் மாற்றப்படுகிறது. தெய்வத்துடைய வல்லமை இவர்கள் விளங்கிக் கொள்ளும்படியாய் நன்மை செய்யும் பொழுது ஒரு கூட்ட மக்கள் இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி அநேக அடிகளை அடித்து இவர்களை சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். சிறைச்சாலையிலே வைக்கும்படியாய் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய குடும்பம் இப்படிப்பட்டதான சூழ்நிலை இருக்கிறது என்று தவித்து கொண்டு அங்கலாய்ப்போடு கூட பார்க்கிறாயா? உனக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காரியங்கள் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தாலும் அல்லது தீர்மானித்து உனக்கு விரோதமாய் காரியங்கள் செய்யப்பட்டாலும் நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. ஏனென்றால் வேதவசனம் நமக்கு சொல்லியிருக்கிறது, நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று விடுவிப்பார். கர்த்தர் நமக்கு முன்பாய் நிற்கும் பொழுது, உலகத்தின் இரட்சகராகிய இயேசு நிற்கும் பொழுது நமக்கு முன்பாய் வருகின்ற பிரச்சனைகளை நாம் சிந்திக்கவே வேண்டாம். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அடைக்கப்பட்ட நிலைமை, இவர்களை அடைத்து விட்டார்கள். காரியங்கள் என்ன நடக்கிறது? ஒருவேளை இன்றைக்கு அடைப்பின் நிலைமையிலே இருப்பது உண்மை என்றால் எனக்கு உதவி செய்வார் யார்? என்னுடைய சரீரம் விளைவினமாயிருக்கிறதே, எனக்கு அநேக அடிகள் கொடுக்கப்பட்டதே, ஆண்டவரை என்னால் தாங்க முடியவில்லை என்று ஒருவேளை கண்ணீரோடு கூட இருக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உனக்கு வெளிப்படுத்தும்படியாய் பரிசுத்த வான்களை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எதை குறித்தும் கலங்காதே, நீ எதை குறித்தும் வேதனைப்படாதே. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று விடுதலை கொடுப்பார் என்றால் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். இயேசு ஒருவர். நாம் அவரிடத்திலே கேட்போம், அவரிடத்திலே பேசுவோம், அவரிடத்திலே சொல்வோம். அவர் காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். உலகத்தின் இரட்சகர். உலகத்தை மீட்கும்படியாய் அடிமைத்தனத்திலே பலவிதமான காரியங்கள் இயேசுவுக்காக நான் செய்வது உண்மைதான் என்ற நிச்சயத்தோடு கூட வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறாயா? ஆண்டவர் ஒரு மாறுதலை கொடுப்பாராம். எப்படி? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலேயே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அன்பு தேவஜனமே, தொழுமரத்திலே இவர்கள் கால்கள் கட்டப்பட்டது. யோசித்து பாருங்கள். கட்டப்பட்ட சூழ்நிலை, வேதனை. ஆனாலும் கூட தங்களுடைய வேதனைகளை மறந்து, தங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் மறந்து நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை துதிக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே துதி தேவை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இன்றைக்கு அவருடைய துதி எப்பொழுதும் நம்முடைய வாயில் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்ததான மகிமை. கடினத்திலே வாழ்கிறார்கள், கடினத்திலே காணப்படுகின்ற சூழ்நிலை, தொழுமரத்திலே கட்டப்பட்ட நிலைமை,
ஒடுக்கப்பட்ட நிலைமை, பரிதவிக்கின்ற நிலைமை. ஆனால் அவருடைய சரீரம் ஒருவேளை பலவீனமாயிருக்கலாம், உள்ளத்தினுடைய எண்ணங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் காணப்படுகிறதாம். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய காரியங்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கலாம். ஆண்டவர் அவைகளிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார். கர்த்தர் அவைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க போகிறார். விடுதலை கொடுக்கிறவர் என் இயேசு ஒருவரே. நீ இயேசுவை கனப்படுத்தும் பொழுது, எனக்கு இயேசுவை மகிமைப்படுத்தும் பொழுது, அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும் ஆண்டவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். இயேசு அவைகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார், அவைகளிலிருந்து மாறுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்து உடனே கதவுகள் எல்லாம் திறமுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. அன்பு தேவதே, நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இங்கே துதிக்கிறார்கள், எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்கின்றதாம். இன்றைக்கு உன் குடும்பத்திலே ஆண்டவனை தெரிந்து கொள்ளப்பட்டதான, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், ஆண்டவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, உனக்கு மாத்திரம் விடுதலை அல்ல, உன்னோடு கூட இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் கட்டுகள் அவிழ்க்கப்படி. ஆண்டவரே, நான் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் நினைக்கிறாயா? ஒருவேளை மந்திரம், சூனியம், சூழ்நிலைகள், கட்டப்பட்ட நிலைமை என்று அழுது கொண்டு என் குடும்பத்தை உயர்த்தும்படியாய் காரியங்கள் ஒன்றுமே செயல் முடியாத போகிறது என்று நினைக்கிறாயா? எல்லாவற்றிலும் கட்டப்பட்ட நிலைமை. ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் கட்டப்பட்ட நிலைமை, ஒரு திருமணம் ஆக வேண்டும் என்றால் கட்டப்பட்ட நிலைமை, என்னுடைய மகளுக்கு கர்ப்பம் தரிக்க கூடாதபடி கட்டப்பட்ட நிலைமை என்று வேதனையோடு கூட அழுது கொண்டு நினைத்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரியே, ஆண்டவர் இன்றைக்கு உனக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட கட்டப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீ கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, உன்னுடைய கட்டுகள் மாத்திரம் அவிழவில்லை, உன்னோடு கூட பயணித்ததான, உன்னோடு கூட இருக்கிறதான மக்களுடைய கட்டுகள் அசைவு காணப்படுகிறதாம். பூமியிலே ஒரு அசைவு காணப்படுகிறதாம். இன்றைக்கு உன்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட வேதனையா இருந்தாலும் நீ ஆண்டவரோடு கூட பேசும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்திலே காரியங்களை சொல்லும் பொழுது, என் தேவன் அசையும்படியாய் செய்கிறார். இன்றைக்கு ஒரு அதிர்வு காணப்படுகிறதாம். இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு அதிர்வை தருகிறார். உன்னுடைய காரியம் அறிந்தவர் கட்டுகள் அவிழ்க்கும்படியாய். உலகத்தின் மக்கள் கட்டப்பட்ட கட்டுகள் இருக்கலாம், பலவிதமான போர்வைகள் உன்மேல் சுமத்தலாம், ஆனால் தேவ வல்லமை விளங்கிக் கொள்ளும்படியாய் பூமி அதிர்கின்ற ஒரு நிலைமை, கட்டுகள் உடைக்கப்படுகின்ற நிலைமை, அவிழ்க்கப்படுகின்ற நிலைமை. யோசித்து பாருங்கள், உலகம் செய்கின்ற காரியம் இதுதான். ஆனால் தெய்வத்துடைய வல்லமை அது மிகவும் மிகவும் அதிசயமானது, அது அற்புதமானது அல்லவா? இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஜீவனுள்ள தேவனை நீ விசுவாசிக்கும் பொழுது நீதிமான்கள் அநேக துன்பங்கள் வரும், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். யோசித்து பாருங்கள், அவர் நிற்கிறார். யார் எனக்காய் நிற்பார்? யார் எனக்காய் பேசுவார்? யார் எனக்காய் இந்த காரியங்களை செய்வார் என்று அழுது கொண்டிருக்கிறாயே, உனக்கு தான் ஆண்டவர் உன் மனதை திடப்படுத்தும்படியாய், உன் மனநிலைமையை திடப்படுத்தும்படியாய் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ கலங்காதே, கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அதிர்வை கொடுக்கும்படியாய், உன் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாய் நீ ஜெபிக்கின்ற நேரத்திலே காரியங்களை ஆண்டவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு அந்த அதிர்வை நீ பார்க்க போகிறாய், அந்த அசைவை நீ பார்க்க போகிறாய். கட்டுகள் உடைக்கப்பட போகிறதாம், கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறதாம். நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறாய். நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றதான காரியம் நீ மாத்திரமல்ல, இருக்கிற மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும்படியாய். அடுத்த வசனம் சொல்லுகிறது, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொல்ல போனான். அன்பு தேவ ஜனமே, காவல்காரன், சிறைச்சாலை அதிகாரிகளுடைய நித்திரைகள் கலைக்கப்பட்டது. பார்க்கிறார்கள், கதவுகள் திறக்கப்பட்டது. எப்படி சாத்தியம்? யோசித்து பாருங்கள். துதியிலே ஒரு வல்லமை இருக்கிறதாம். தெய்வத்துடைய வல்லமை விளங்கும்படியா கதவுகள் திறக்கப்பட்டது.
சிறைச்சாலை அதிகாரிகள் செய்கின்ற காரியம் என்ன? தனக்குத்தானே இடையூறு உண்டாக்கி கொள்ளும்படியாய், கொலை செய்து கொள்ளும்படியாய் காணப்படுகின்ற அனுபவம் தான். இன்றைக்கு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஏனென்றால் உன்னை ஆண்டவர் நீதிமான் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். நீதிமானுக்கு துன்பம் வரும், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று விடுதலை கொடுக்கிறவராய் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர்தான் இரட்சகர். காரியங்கள் திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட நிலைமை, கட்டப்பட்ட நிலைமை. இன்றைக்கு உன் கூடாரத்திலே எத்தனை பெரிய காரியங்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு திறக்கும்படியாய், நன்மைகளை செய்யும்படியாய், திருமணம் ஆகக்கூடாதபடி காரியங்களை செயல்படுத்துகின்ற பிசாசுடைய வல்லமை ஆண்டவர் உடைத்து மக்கள் வியக்கத்தக்க வண்ணமாய் ஒரு வழிவாசலை ஆண்டவர் திறக்கிறார். கர்ப்பத்தின் கனியை திறக்கிறார். நன்மைகளை செய்கிறவர். நீ நினைக்கலாம், ஆண்டவரே கட்டப்பட்ட நிலைமை, இன்னுமாய் வேதனை, இன்னுமாய் சூழ்நிலை, எனக்கு வேதனையாயிருக்கிறது, என்னுடைய வழக்குகள் முடியவில்லை, குடும்பத்துடைய காரியங்கள் இன்னுமாய் நன்மைக்கு ஏதுவாய் அமையவில்லையே, எத்தனை நாள் நான் கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கக்கூடும் என்று வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட அழுது கொண்டிருக்கிற உனக்காய் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயம் ஒரு மாறுதல் வரும். இன்றைக்கு நீ ஆண்டவரோடு கூட பேசுவது உண்மை என்றால், ஆண்டவரிடத்திலே கேட்பது உண்மை என்றால், ஆண்டவர் ஒரு பெரிய மாறுதலை கொடுக்க போகிறாராம். ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். உடைக்கப்படுகின்ற நிலைமை, அவிழ்க்கப்படுகின்ற நிலைமை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது எப்படி இது நடந்தது யோசித்து பாருங்கள். விலங்குகள் போடப்பட்ட, தொழுமரத்திலே கட்டப்பட்ட காரியங்கள் எப்படி உடைக்கப்படும், எப்படி மாற்றும்? இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் செய்யக்கூடும். அவர் வந்து நின்று விடுவிக்கிறவர் ஆயிருக்கிறார். அவர் வந்து நிற்கும் பொழுது ஒரு அதிகாரமும் செயல்பட முடியாது, ஒரு அதிகாரமும் செயல்பட கூடாமல் போகும். அது எப்படிப்பட்ட விலங்குகள் போன்ற பிரச்சனைகள், கட்டப்பட்ட சூழ்நிலைகள், உயர்வு அடைய முடியாத காரியங்கள் உடைய குடும்பத்தில் இருப்பது உண்மை என்றால் ஆண்டவர் இன்றைக்கு எல்லாவற்றும் விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். அன்பு தேவஜனமே, இதுதான் சத்தியம். அவர் எல்லாவற்றிலும் நின்று விடுவிக்கிறவர். பவுல் சத்தமிட்டு சொல்கிறார், நீ உனக்கு ஒன்றும் கெடுதி செய்து கொள்ளாதே. ஒரு சத்தம் கொடுக்கப்படுகிறது. யோசித்து பாருங்கள், எந்த சவுலை மக்கள் சிறைச்சாலையை கொண்டு போய் அடைத்து அவரை கட்டப்பட்ட நிலைமையிலே வைத்து கதவுகள் பூட்டப்பட்ட நிலைமை. ஆனால் தேவனுடைய வல்லமை விளங்கப்படும் பொழுது எல்லாம் உடைக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. அதிகாரி பயந்து தனக்கு கேடு செய்து கொள்ளும்படியாய் தீர்மானிக்கும் பொழுது பவுலுடைய சத்தம் காணப்படுகிறது. உங்களுக்கு ஒன்றும் கேடு செய்து கொள்ளாதீர்கள். இன்றைக்கு கிறிஸ்துவம் அதுதான் நமக்கு போதிக்கிறது. மற்றவர்களுக்கு நாம் கேடு செய்யும்படியாய் அல்ல, நமக்கு கேடு செய்கிறவர்களை கேடு செய்து கொள்ளக்கூடாதபடி சத்தமிட்டு சொல்கின்ற அனுபவம் அதுதான். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பு நம்மை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நம்மை விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். விடுதலை இன்றைக்கு விடுதலை கொடுக்கிறவர் இயேசு ஒருவரே. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடு நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்தார்கள். அன்பு தேவஜனமே, ஒரு பணிவு காணப்படுகிறது. எந்த மக்கள், எந்த அரசு குற்றம் சாட்டப்பட்டு கட்டப்பட்டு காவலிலே வைக்கப்படும் பொழுது உனக்குள் இருக்கிற தேவ வல்லமை அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று விடுவிக்கிற தேவனுடைய வல்லமை விடுவிக்கும் பொழுது நடுநடுங்கி அதிகாரிகள் நடுங்குகிறார்கள். இன்றைக்கு உனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவம்
கிறிஸ்துவின் வல்லமை உனக்கு இருப்பது உண்மை என்றால் நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், ஆனால் கர்த்தாவை எல்லாவற்றிலும் நின்று விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். இதுதான் சத்தியம், இதுதான் சாட்சி, இதுதான் இரட்சகருடைய வல்லமை. பெற்றெடுக்கின்றத அனுபவத்திற்குள்ளே நான் வாழ்கிறேனா, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்ற வல்லமையை நான் அறிந்து கொள்ளும்படியாய், தேவ மகிமை வெளிப்படுத்தும்படியாய் நான் தெரிந்து கொள்ளப்பட்டதான பாத்திரம். அன்பு தேவஜனமே, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் அல்லவா? நம்முடைய வல்லமையை நம்மை கொண்டு விளங்கும்படியாய் நடுநடுங்கினார்கள். கேடு ஒன்றும் செய்து கொள்ளாதே என்று சத்தமிடும்படியாய் பவுலுடைய வாயிலே வரும்பொழுது அவர்கள் வந்து அவருக்கு முன்பாய் பணிகின்ற காரியம், யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ, யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் காரியங்களை செய்ய வேண்டும் நினைத்தார்களோ, அவர்களை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாய் பணிந்து காணும்படியாய், தேவ வல்லமை விளங்கிக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் செய்கிறவராயிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அன்பு தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள். வெளியே அழைத்து கொண்டு வருகிறேன் நம்மை, உன்னை அடைக்கும்படியாய் அழைத்து போன நிலைமை அல்ல, ஆண்டவர் அதை மாற்றி வெளியே அழைத்து கொண்டு வருகிற நிலைமை. இதுதான் கிறிஸ்துவம், இதுதான் இயேசுடைய அன்பு, இதுதான் இயேசுடைய வெளிப்பாடு. இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எத்தனை பெரிய பிரச்சனையா இருந்தாலும், ஒருவேளை வேதனையோடு கூட கடந்து போகிறேனே நினைக்கிறாயா, ஆண்டவர் மீண்டுமாய் உன்னை எந்த கூட்டத்தின் மக்கள் அடைக்க வேண்டும் நினைத்தார்களோ அதே கூட்டத்தின் மக்கள் உன்னை அழைத்து வெளியே கொண்டு போகும்படியாய் செய்யப்படுகின்ற அற்புதம் தான். இன்றைக்கு உன்னுடைய காரியம் மேன்மையடையும்படியாய் காரியங்களை அவர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நம்முடைய காரியம் அப்படியா இருக்க வேண்டும். நீதிமான் என்று சொல்லும்படியாய், நீதிமாக்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றினது உண்மை என்றால், ஒருவேளை நம்முடைய துன்பத்தை கொண்டு நாம் துமண்டு போகக்கூடாதபடி, வேதனை அடையக்கூடாதபடி நாம் நிற்கும்போது கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று நம்மை விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்றான். அதற்கு அடுத்த வசனம் சொல்லி 31 வாசிங்க. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அன்பு தேவஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. நாமும் சொல்ல வேண்டிய காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல. இயேசுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கும்போது 36ஆம் வசனம் சொல்லுகிறது, சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படி அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான். ரட்சிப்பு சொல்லப்பட்டது, சத்தியம் சொல்லப்பட்டது. சிறைச்சாலையினுடைய அதிகாரிகள் இவர்களை அழைத்து, நீங்கள் சமாதானத்தோடு கூட போங்கள். ஒருவேளை வேதனையோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சமாதானத்தோடு கூட அனுப்புகிறவர் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு. ஏனென்றால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று ஆண்டவர் நம்மை விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். நம்மை விடுவிக்கிறவர் ஒருவர் மாத்திரம். என் இயேசுவை மாத்திரம் நம்புவது உண்மை என்றால், என் இயேசுவிடத்திலே நீங்கள் கேட்பது உண்மை என்றால், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த அதிகாரம் நம்மை அடக்க வேண்டும் நினைத்ததோ அதே அதிகாரம் நம்மை விடுவிக்கும்படியாய் சமாதானத்தோடு கூட போ என்று சொல்லுகின்ற வல்லமை ஆண்டவர் நமக்கு நிறைவு செய்கிறார். இன்றைக்கு நீ சமாதானமாய், உன் குடும்பம் சமாதானமாய் இருக்கும்படியாய் ஆண்டவர் பேசியிருக்கிறார். எப்படிப்பட்ட கட்டுகள், சூழ்நிலைகள், வேதனைகள், காரியங்கள் காணப்பட்டாலும் கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றும் நின்று
நம்மை விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஆண்டவரிடத்திலே பேசுவோம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி. ஆண்டவரே, ஒருவேளை எங்கள் சூழ்நிலை வேதனைக்குரிய சூழ்நிலையா இருக்கலாம், கட்டப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், அடைக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், அடிக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். ஆனால் உம்மோடு கூட பேசும்பொழுது, உம்மை துதிக்கும் பொழுது, உம்மிடத்திலே கேட்கும்போது ஆண்டவரே எல்லாருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும்படியாய், தேவ வல்லமை விளங்கு பண்ணும்படியாய், சமாதானத்தோடு கூட போ என்று சொல்கின்ற வார்த்தை மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீங்களும் உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகின்ற அனுபவத்தை ஆண்டவரே இனி வரும் நாட்களிலே ஆண்டவரே கேட்கப்பட்ட சத்தியம், விடுதலை கொடுக்கப்பட்ட சத்தியத்தை நாங்களும் மற்றவர்களுக்கு சொல்லி கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதான மக்களை கட்டவிழ்க்கும்படியாய், சமாதானத்தோடு கூட கடந்து போய் என்று சொல்லும்படியாய் தேவ கிருபை எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. கர்ப்பத்தின் கனி அடைக்கப்பட்டது, திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமணத்துடைய காரியங்கள் அடைக்கப்பட்டது, அதற்காக ஜெபிக்கிறோம். வழக்கினுடைய காரியங்கள் அடைக்கப்பட்டது, தடைகளை மாற்றுவீராக, நன்மைகளை செய்கிறவராக நீர் ஒருவர் மாத்திராஜா, உம்மிடத்திலே நாங்கள் கேட்கிறோம். வியாதியின் படுக்கை மாற்றும், சுகத்தை தாரும், பலவீனத்தை மாற்றும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள சமாதானத்தோடு கூட ஆண்டவரே மக்கள் இருக்க இன்றைக்கு நீ பேசியிருக்கிறீர். காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பசுரைக்கும் விசேஷமாக இந்த நாளிலே சத்திய வார்த்தை கேட்ட மக்களோடு சமாதானத்தின் கிருபை என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.